ஏதோ அந்த கட்சி நம்பியை ஆகா ஓஹோ என்று தலைமையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார். ஏன் இங்கே சம்பிரதாய சிரேஷ்டர்கள் இல்லையா? ஏன் உன் அப்பா இல்லையா? உன் புக்ககத்து மாமா திருமலை நம்பிகள் இல்லையா? ஒன்றை தெரிந்து கொள் தஞ்சா, என்று அந்த திருக்கட்சி நம்பிகளை விட்டு கோவிந்தனை போல் உன் அகத்துக்காரரும் வருகிறாரோ அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையிலும் நீ ஏற்றத்தை சந்திக்க முடியும். அதுவரை அந்த திருக்கட்சி நம்பி ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டுதான் இருப்பார். முதலில் அந்த திருக்கட்சி மேலிருக்கும் ஆழமான அன்பை நீ தூக்கி எறிய வேண்டும். நாம் அவரை விட எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் இல்லை. அவர்தான் எல்லா விஷயத்திலும் நம்மை விட குறைந்தவர் என்பதை நீ ஆழமாக நம்ப வேண்டும். அதுதான் நீ எடுக்க வேண்டிய முக்கியமான முடிவு. ஏதோ நான் சொல்வதை சொல்லிவிட்டேன். ஆனால் நான் உன் நலன் விரும்பி அசடு போல் நடந்து கொள்ளாதே. வாழ்க்கையை தொலைத்துவிட்டு நிற்காதே. திருக்கட்சி ஒண்டிக்கட்டை, சம்சாரி இல்லை. உன் நிலை அவருக்கு புரியாது. மறந்து விடாதே தஞ்சா. நான் சொன்னது புரிந்ததா? என்ன மலராண்டான், மாரநேர் நம்பியை உள்ளே அழைத்துக் கொள்ள வேண்டுமா? சுவாமி, தங்களின் பேச்சு ஆச்சரியத்தை அளிக்கின்றது. அருகில் நடக்கும் பல விஷயங்களையும் அறிந்து கொள்ளும் உங்கள் தீட்சண்யத்தை நினைத்து வியந்து போகிறேன் சுவாமி. உன் பாராட்டெல்லாம் இருக்கட்டும். மாரநேர் நம்பியை எதற்கழைத்தாய்? அதை சொல். பொறுத்தருள வேண்டும் சுவாமி. பிரசாதம் ஸ்வீகரிக்கத்தான் அழைத்தேன். நீ ஸ்வீகரித்தாயிற்றா? அப்போதே ஆயிற்று சுவாமி. மாரநேர், நீ இது போன்ற நல்ல பழக்கங்களை எப்போது கற்றுக்கொள்ளப் போகிறாய்? அடியேன் அமுது செய்த சில வினாடிகளிலேயே மலராண்டான் சமர்த்தாக அவன் காரியத்தை கவனித்துக் கொள்கிறான் பார். மலராண்டான் இவன் சேவையில் காட்டும் ஆர்வத்தை மற்ற விஷயங்களில் அதிகம் காட்டுவதில்லை. ஏதோ அந்தந்த வேளைக்கு அவசியத்திற்காக கொஞ்சம் உணவு ஸ்வீகாரம் செய்கிறான், அவ்வளவுதான். சேற்று நீரையும் உணவாக உட்கொண்டவனாயிற்றே இவன். சரி மாரநேர், நீ இவனுடன் செல். உத்தரவு சுவாமி. தாசன் அடியேன் சுவாமி. வா தெய்வவாரி. பகவத் சேவையில் என்றும் தலைத்திருப்பாய். எழுந்திரு. முன்பே வந்து விட்டாயோ? தாங்கள் உடலை பற்றியும் உணவை பற்றியும் உரையாடிக் கொண்டிருக்கும் போதே வந்துவிட்டேன் சுவாமி. பார்த்தாயா இந்த மாரநேர் நம்பியை? அவன் உடல் ஆரோக்கியம் அவனுக்கு இரண்டாம் பட்சம்தான். இருப்பினும் சேவை மனப்பான்மையில் இருப்பவர்கள் தேக நலனிலும் அக்கறை செலுத்தத்தான் வேண்டும். அதை சரிவர போஷிக்கவில்லை என்றால் பிறகு உடல் உபாதை, அதனால் மனக்கஷ்டம். தங்கள் வார்த்தைகள் நிதர்சனமான உண்மை சுவாமி. உடல் உபாதை என்றால் மனம் படாதபாடு படுகிறது. என்ன, உன் சொந்த அனுபவம் பேசுகிறதோ? அப்படியொன்றும் இல்லை சுவாமி. ஆனால் நம் சுற்றத்தில் இருப்பவர் மீள முடியாத ஒரு நோயில் பாதிக்கப்பட்டு விட்டாலும் இந்த மனது பெருத்த வேதனையை அடையத்தான் செய்கிறது. அப்படி யாருக்கு என்ன உபாதை? அது தங்களிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும் என்றுதான் தோன்றுகிறது. இருப்பினும் தயக்கமாகவும் இருக்கிறது. தயங்க வேண்டாம், சொல் தெய்வவாரி. யாருக்கு மீள முடியாத வியாதி? சுவாமி, அரையரின் தாயார் ரங்கநாச்சியார். அவருக்குத்தான் இரத்த புற்று தோஷம் மிகவும் உச்சத்தை அடைந்து விட்டது. இனி குணப்படுத்தும் நிலையை அவர் தாண்டிவிட்டார் என்று கேள்விப்பட்டேன். அதிலிருந்து என் மனம் மிகவும் வேதனையில் தவிக்கிறது. தெய்வவாரி,
நீ உடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது படும் அவஸ்தையை பார்க்கிறாய். அடியேன் மீண்டும் மீண்டும் தேக சம்பந்தம் பெற்று மறுசுழற்சியில் சிக்கும் ஆத்மாவை பார்க்கிறேன். பார்வையில் வித்தியாசம் இருப்பதால் அனுபவமும் பாதிப்பும் மாறுபடுகிறது. நீ ஒன்றை யோசித்துப் பார். அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் மரணம் என்ற ஒன்று நிகழும் என்பதில் மாற்று கருத்து ஏது? அதை ஏற்கும் மனப்பக்குவம்தான் ஒருவருக்கொருவர் மாறுபடுகிறது. இந்த ஆத்மா இக்கூட்டை விடுத்து கிளம்ப ஏதாவது ஒரு வியாஜ்யத்தை, அதாவது ஒரு காரணத்தை ஸ்வீகரிக்கிறது, அவ்வளவுதான். ஆனால் சாஸ்திரத்தை முன்னிறுத்தி பார்த்தால் மரணத்தைப் பற்றிய கவலை அவசியமற்றது என்று புலப்படும். அரையிரும் தெய்வக்கரசு நம்பியும் மிகவும் மனோவியாகுலத்தில் இருக்கிறார்களோ? இருக்கத்தான் செய்யும். தாயானவள் ஈடு செய்ய முடியாத ஒரு இரத்த சம்பந்தமாயிற்றே. ஒப்பற்ற உறவன்றோ பெற்ற தாயானவள். அவ்வகையில் அரையருக்கும் மற்ற சகோதரர்களுக்கும் நிச்சயம் மனவருத்தம் இருக்கத்தான் செய்யும். இருப்பினும் சாஸ்திரங்களின் வழிகாட்டுதல் படி மனதை தேற்றிக்கொள்ள வேண்டியதுதான். நடக்கப் போகும் சம்பவங்களை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டியதுதான். இதை தாண்டி ஓர் ஆச்சாரியராக தாங்கள் அவர்களுக்கு வேறு ஏதாவது செய்ய முடியுமா சுவாமி? அடியேன் சரணடைந்த ஒரு ஆத்மாவிற்காக அந்த பகவானை பிரார்த்திக்கலாம். நீ வலியுறுத்தி கேட்பதால் நிச்சயம் பிரார்த்திக்கிறேன். அதுதான் அடியேனால் முடிந்தது. மிகவும் சந்தோஷம் சுவாமி. எங்கு அடியேன் தெரிவிக்க வந்த விஷயத்தை உதாசீனப்படுத்தி விடுவீர்களோ என்று தயங்கினேன். ஆனால் மிகவும் கருணையோடு செவிசாய்த்து அருளினீர்கள். பல அரிய விஷயங்களையும் எடுத்துச் சொன்னீர்கள். அந்த ஆத்மாவிற்காக பிரார்த்திப்பதாகவும் சொன்னீர்கள். மிகவும் நிம்மதியாக இருக்கிறது சுவாமி. அன்று பெரிய நம்பி அந்த தாய் சார்பாக தங்களிடம் ஏதோ சொல்ல வந்தபோது மிகவும் கடிந்து கொண்டீர்கள் என்று அறிந்தேன். அதுபோல் எனக்கும் ஆகிவிடுமோ என்று பயந்தேன். அன்று அடியேன் அப்படி சொன்னதற்கு அர்த்தம் வேறு. அடியேனை தரிசிக்க வேண்டும் என்ற அந்த பெண்மணியின் கோரிக்கை தகாது என்பதாலும் உடனடியாக தவிர்க்கப்பட வேண்டிய செயல் என்பதாலும் அப்படி ஒரு கடுமையான கட்டளை வார்த்தைகளை உதிர்த்துவிட்டேன். மற்றபடி அவளிடத்தில் துவேஷமோ அன்போ விருப்போ வெறுப்போ எதுவும் இல்லை. இன்றும் அப்படித்தான். அரையரின் தாயார் அடியேனை என்றுமே தரிசிக்கக் கூடாது என்பதற்கு அன்று காட்டப்பட்டது கடுமையான வார்த்தைகள். ஆனால் இன்று அவர்களுக்கு தேவை அனுகூலமான ஆறுதலான வார்த்தைகள். பகவான் என்ன சொல்கிறான்? உன்மேல் நீ எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கிறாயோ அதை ஒரு புழுப்பூச்சியிடமும் காட்ட வேண்டும் என்றுதானே சொல்கிறான். அதைத்தான் அடியேனும் செய்ய நினைக்கிறேன். மற்ற ஜீவராசிகளை தயையோடு ரட்சிக்க நினைப்பதுதான் ஓர் ஆச்சாரியனின் கடமை. அந்த வகையில் அந்த ஜீவனின் மேல் அடியேனுக்கு தயை உண்டு. அந்த ஆத்மா நற்கதி அடைய நிச்சயம் அந்த அரங்கனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். போதுமா? என்ன கண்ணாயிரம் ஜெயராமா, இன்னுமா பாத்திரங்களை துலக்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? உமக்கென்ன? தளிகை முடிந்ததும் உங்கள் வேலை முடிந்தது. எங்களுக்கு அப்படியா? பந்தி பரிமாறுதல் முடிந்ததும் இதை எல்லாவற்றையும் சுத்தம் செய்து முடிக்க வேண்டும். தெரியும் தெரியும், வேலையில் உங்களுக்கு இருக்கும் ஈடுபாடு. இந்த பாத்திரங்கள் எல்லாம் சிறிது நேரம் தண்ணீரில் ஊறட்டும். வாருங்கள், ஆடுபுலி ஆட்டம் ஆடுவோம். இல்லை இல்லை, முதலில் நாங்கள் இதை முடித்து விடுகிறோம். தலைமை பரிசாரகன், நான் சொல்கிறேன், என்னை மீறி நீங்கள் நடந்து கொண்டால் என்ன ஆகும் என்று உங்களுக்கே தெரியும். வேலையாம் வேலை, பொல்லாத வேலை. வாருமையா.
இன்றைய தளிகை மிகவும் அற்புதம். அதுவும் அந்த மிளகு. தளிகை பற்றிய பாராட்டை இங்கே சொல்ல வேண்டும். செய்வது நான், பாராட்டு பெறுவது இவனா? என்ன இருந்தாலும் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து கூட்டணியாகத்தானே செய்கிறீர்கள். கூட்டாவது அணியாவது எல்லாம் இங்கு சுயேச்சைதான், ஸ்வயம்பாகம்தான். நான் இல்லை என்றால் இவர்களுக்கு எதில் உப்பு போட வேண்டும், எதில் எத்தனை மிளகு போட வேண்டும் என்று கூட தெரியாது. இவ்வளவு ஏன், அடுப்பில் இருக்கும் பாத்திரத்தை எப்போது இறக்க வேண்டும் என்று கூட இவர்களுக்கு தெரியாது. அது சரி, அதற்கு ஏன் இவ்வளவு பெரிய விளக்கம்? யார் யாருக்கு எது எது சேர வேண்டுமோ அவர்களுக்கு அது அது போய் சேர வேண்டும். அது பாராட்டாக இருந்தாலும் சரி, அவதூறாக இருந்தாலும் சரி. உரிமைக்கு குரல் கொடுப்பவன் நான். உன்னிடம் வாய் கொடுத்து யாராவது வெல்ல முடியுமா? அது போகட்டும், புதிதாக 400 ஆண் என்று ஒருவர் வரப்போகிறாராம். பண்ணையின் மொத்த பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள. கேள்விப்பட்டீர்களா? பட்டேன். வரட்டும் வரட்டும், யார் வந்தால் எனக்கென்ன? என் வேலையில் நான் என்றுமே கண்ணும் கருத்துமாக இருப்பேன், கராராகவும் இருப்பேன். அவரும் மிகவும் கண்டிப்பானவர், கராரானவர் என்றும் கேள்விப்பட்டோம். ஆமாம், அவர் என்று வருகிறாராம். இன்றுதான் வரப்போவதாக சொன்னார்கள். கரார் என்கிறார்களே, அவர் எல்லோரையும் விரட்டி விரட்டி வேலை வாங்குவாரோ? ஜெயராமா, முதலில் நம் வேலைகளை முடித்து விடுவோம். என்ன கண்ணாயிரம், உன் குரலில் ஏன் இந்த பதற்றம்? தொடை நடுங்கியாக இருக்கிறாயே. வரப்போகிறவர் என்ன சிங்கமா புலியா? அவரும் ஒரு சராசரி மனிதர் தானே. மனிதனுக்கு மனிதன் பயப்படுவது மடத்தனம். அந்த 400 ஆனா 800 ஆனா அவரை அழைத்து வருவது சோமயாஜி சுவாமிகள். அதனால் வருபவர் சாத்வீகமாகத்தான் இருக்க வேண்டும். வாருங்கள். நமஸ்காரம். இவர் 400 ஆண், புதிதாக நம் பண்ணையில் சேர்ந்திருக்கிறார். மொத்த நிர்வாக பொறுப்பையும் பெரிய எஜமான் இவரிடம் ஒப்படைத்திருக்கிறார். உங்கள் எல்லோரையும் சந்திக்க வேண்டும் என்றார். அதுதான் அழைத்து வந்திருக்கிறேன். இவன் நரசிம்மன். தளிகை பொறுப்பு இவனுடையது. அவன் ஜெயராமன். என்ன கணக்கு பிள்ளை, நரசிம்மன் என்று மொட்டையாக சொன்னால் என்ன அர்த்தம்? ஒருவரை அறிமுகப்படுத்தி வைக்கும் பொழுது முழுவதுமாக கூற வேண்டும். சுவாமி, என் அப்பாவின் காலத்திலிருந்தே இந்த பண்ணையில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். இங்கு பெரும்பாலானவர்கள் என் சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்கள். அதேபோல் பெரிய எஜமான், சின்ன எஜமான், எஜமானி அம்மா என்று எல்லோருக்குமே நான் மிகவும் வேண்டப்பட்டவன். என் தளிகையை மிகவும் விரும்புபவர்கள் அவர்கள். அதனாலேயே ஒரு நாள் கூட நான் விடுமுறை எடுக்காமலே இங்கு வந்து விடுவேன். நான் இல்லை என்றால் இங்கு அடுப்பே புகையாது. உங்களுக்கு வெற்று அரட்டை எனக்கு பிடிக்காது. என்ன, நான் சொன்னது புரிந்ததா? உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்று கேட்க வந்தேன். சொன்னால் அதை மனதில் வைத்துக்கொண்டு அதற்கு தகுந்தவாறு தளிகை செய்வேன். கேட்பதற்கு முன் அவசரப்பட்டு விட்டீர்களே. நான் இங்கு போஜனம் செய்ய வரவில்லை, இந்த பண்ணையை பராமரிப்பதற்காக வந்திருக்கிறேன். எப்படி இருந்தாலும் பட்டினியுடன் பராமரிக்க முடியாது அல்லவா? அது ஒன்றுமில்லை. நரசிம்மன் சற்று வெளிப்படையாக பேசக்கூடியவன். மற்றபடி எல்லோருடனும் ஒன்று கூடி ஒற்றுமையாக இருப்பவன் தான். அப்படி இருந்தால் மிக்க மகிழ்ச்சி. நமஸ்காரம் சுவாமி. நரசிம்மன் மீது மற்றவர்களுக்கு இருக்கும் பயம் கலந்த மரியாதையையும் பார்க்கிறேன். ஒற்றுமையாக இருப்பதோடு நேர்மையாகவும் கண்ணியமாகவும் இருக்க வேண்டும். வேலையில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். பாருங்கள், பாத்திரங்கள் எல்லாம் போட்டது போட்டபடியே இருக்கிறது. 10 பாத்திரங்களை இப்படி காய போடக்கூடாது. கையோடு உடனே சுத்தம் செய்ய வேண்டும். என்ன, நான் சொன்னது புரிந்ததா? என்ன ஜெயராமா, கண்ணாயிரம், பொதுவாக உங்கள் வேலையை உடனுக்குடன் செய்து விடுவீர்கள். இன்று ஏன் தாமதம்? அது ஒன்றுமில்லை. இந்த ஆடு புலி. என்ன ஆடு, என்ன புலி? அது ஒன்றுமில்லை. சீக்கிரமாக பாத்திரங்களை சுத்தம் செய்துவிட்டு வாருங்கள், ஆடுபுலி ஆட்டம் ஆடலாம் என்று கூப்பிட்டேன். அதை சொல்ல தயங்குகின்றனர். அப்படியென்றால் ஓய்வு நேரத்தில் விளையாடுவீர்களோ? உறங்குவதற்கு பதில் சிறிது நேரம் விளையாடுவதில் எந்த தவறும் இல்லை என்று நினைக்கிறேன். வருடக்கணக்காக இருக்கிறேன், விசுவாசமாகவும் இருக்கிறேன். எத்தனை வருடங்கள் இருக்கிறோம் என்பது முக்கியமில்லை. ஆமாம், உன் பேர் என்ன? நரசிம்மன். நரசிம்மன், எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் எப்படி இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம்.
எஜமான் நம்மை எந்த குற்றம் குறை சொல்லாமல் பார்த்துக் கொள்வதுதான் முக்கியம். என்ன, நான் சொன்னது புரிந்ததா? நன்றாக புரிந்தது சுவாமி. இங்கு எல்லாமே எஜமானர்களின் நேரடி கண்காணிப்பில் தான் நடக்கிறது. இருக்கலாம், இது நாள் வரை அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் என்னை இங்கு பணியில் அமர்த்தியிருப்பதே எல்லா பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்வதற்காகத்தான். அதனால் இனி எல்லாமே என் மேற்பார்வையில் தான் நடக்கும். உங்கள் பெயர் என்ன? என் பெயர் கண்ணாயிரம். என் பெயர் ஜெயராமன். கண்ணாயிரம் ஜெயராமன். இந்த பாத்திரங்களை சுத்தம் செய்ய வேண்டியது யாருடைய பொறுப்பு? எங்கள் பொறுப்பு சுவாமி. அப்பொழுது அதை கவனியுங்கள். இங்கு எல்லாமே நல்ல விதத்தில் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று கணக்கு பிள்ளை சொன்னார். அந்த நல்ல விதம் மாறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது உங்கள் எல்லோர் கையிலும் தான் இருக்கிறது. என்ன, நான் சொன்னது புரிந்ததா? சரி, நாம் மற்றவர்களை சென்று பார்க்கலாமா? வாருங்கள். கோவிந்தனை பார்ப்பதற்கு நீங்கள் அனுமதித்தீர்களே, ஆனால் அடியேன் அவனை பார்த்து பேசிவிட்டு புறப்பட்டு விடுவேன். அது சாத்தியமில்லை. கலைஞரின் தென்பாண்டி சிங்கம் விரைவில்.